நேயர்களுக்கு வணக்கம். தந்தி டிவி மோட்டார்ல இன்னைக்கு கொச்சின்ல இருந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கண்டென்ட் உங்களுக்காக. ஸோ ஈவி அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 10 lakhsக்கு உள்ள இருக்கிற கார்ஸ்ல ப்ராக்டிக்கலா நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிறது இல்லை. ஆனால் 16 லட்சத்துக்கு மேலே தான் ப்ராக்டிக்கலான ஒரு செக்மெண்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. பட் இந்த ரெண்டுக்கும் நடுவில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு கார், ஒரு ஈவி கார் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் டாட்டாவோட பஞ்ச். அந்த பஞ்ச் ஈவியில் ஸோ இன்றைக்கி ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, பேட்டரி பேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரேஞ்ச் கிடைக்க போகுது, இதோட டிரைவபிலிட்டி எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பைக்கிலோட ஃப்ரண்ட் வியூவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த பம்பரில் நடுவில் வந்து சின்னதாக ஒரு ஓப்பன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு ஈவியோட லுக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு ஒரு எஸ்யூவியோட ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டோட கேமரா வந்து நீட்டாக உங்களுக்கு இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அது இருக்கிற இடம் தெரியாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு பிளேஸ் ஆகிருக்கு. மேலே நியூ டாட்டாவோட அந்த பெரிய பேட்ச் வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த டோரில் எந்த சேஞ்சுமே கிடையாது. உங்களுக்கு அந்த ஈவி சார்ஜிங் பண்ணுறதுக்குரிய போர்ட்டே வந்து இதில் தான் உங்களுக்கு இருக்குது. இந்த கீழே பார்த்த இந்த ஏர்வெண்ட் எல்லாமே எக்ஸிஸ்டிங்காக இருந்த விஷயம் தான். பட் இந்த கலர் மட்டும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி ஃபுல்லி பிளாக்காக இருந்தது. ஒரு கிரே தீமில் தான் வந்து இந்த காரே பில்ட் ஆகிருக்கு. எக்ஸ்டீரியராக இருக்கலாம், இன்டீரியராக இருக்கலாம், எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு கிரே தீமில் இருக்கும். அதே மாதிரியே கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்கிட் லைட்டோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வெண்ட் வந்து நல்ல மேசிவாகவே இருக்குது. உள்ளே இருக்கிற விஷயங்கள் கூட ரொம்ப வெளியில் தெரிகிற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டிஆர்எல்லில் ஒரு சின்ன சேஞ்சு. டிஆர்எல் வந்து ஒரு ஒய் ஷேப்பில் ரொம்ப சின்னதாக வந்து அந்த டிஆர்எல் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த சென்டரில் இருந்துமே வந்து ஒரு டிஆர்எல் கனெக்டடாக வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதை ஒரு பியானோ பிளாக் பீஸாக வந்து உங்களுக்கு மாற்றிட்டாங்க. இது ஒரு காஸ்ட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வெஹிக்கிளோட ஓவரால் காஸ்ட்டே ஒரு 2 lakhs வரைக்கும் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் ஃப்ரண்ட்டில் நமக்கு எதுவுமே வந்து நமக்கு கொடுக்கல. ஹெட்லைட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ப்ரொஜெக்டரில் எல்இடியில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டூமில் டிம்முக்கும் பிரைட்டுக்கும் நமக்கு கிடைக்கிது. ஒரு ஃபாக் லேம்போட ப்ரொவிஷனுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனலில் ஒரு ஏர் வென்ட்டும் நமக்கு இதில் வருது. வீலோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது R16 அலாய் வீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஐஸ் இன்ஜினோட அதே ஒரு அலாய் வந்து இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ மோஸ்ட்லி இந்த ஈவிக்கும் ஐஸுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற இன்டென்ஷனில் நிறையா விஷயங்களை வந்து இங்கே மாற்றினதை நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி டயரோட ப்ரொஃபைல் 195/60 R16 வந்து கிடைக்கிது. இதோட லோயர் வேரியன்ஸில் பார்க்கும்போது 185/70 R15 வந்து உங்களுக்கு வரும். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸு 195 190 mm இருந்து 195 mm ஒரு 5 mm வந்து உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரியரில் பார்க்கும்போது ட்ரம் பிரேக் இருக்குது. இது ஒரு காஸ்கட்டிங். இதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்காக இருந்தது, 4 wheel டிஸ்காக வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ட்ரம் பிரேக்கு காஸ்டோட கட்டிங் தான். இந்த பிரேக்கிங்கோட எஃபிஷியன்சின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குது. அதை நான் டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். வெஹிக்கிளோட ரியரில் நம்ம பார்க்கும்போது சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ரிமூவ் பண்ண அந்த டிஆர்எல் இங்கே ரியருக்கு அந்த கனெக்டட் எல்இடி ஸ்ட்ரிப்பாக வந்து உங்களுக்கு மாறி இருக்கு. இதோட பஞ்சோட ஐஸ் இன்ஜினில் இருக்கிற அதே ஃபீச்சரை அப்படியே வந்து இதுலேயும் நம்ம கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு கீழே வந்து அந்த டாட்டாவோட ஒரு பெரிய பேட்ச் எம்போஸ்டாக இருக்கிறது நமக்கு தெரியுது. punch.ev அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல்லி பிளாக்ல இருந்தது. இப்போ ஒரு மாதிரி கிரே அண்ட் க்ரீன் ஷேடில் வந்து அந்த எம்போஸ்டாக கொடுக்குறது ஒரு நல்ல டச் அண்ட் ஃபீல் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ரியரில் இருக்கிற கேமரா வந்து இங்கே இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. செம்ம கிளாரிட்டியாக இருக்குது. உள்ளே காமிக்கிறேன். பூட் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 366 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சுவிட்ச் வந்து இருக்குது. டச் பண்ணும்போது நமக்கு ஓப்பன் ஆகுது. இந்த பூட் வந்து பார்க்கலாம் நல்ல டீப்பாக வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ எங்களோட திங்ஸை வந்து இங்கே நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். நல்லா ஆழமாக உங்களுக்கு இருக்கிறது தெரியுது. பட் லிப் ஹைட் வந்து கொஞ்சம் அதிகம் தான். அப்போ உங்களோட லக்கேஜஸ் வந்து கொஞ்சம் தூக்கி தான் நீங்கள் உள்ளே வைக்கணும். ஸோ உள்ளே வந்து லைட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே இங்கே மேலே வந்து ஒரு ஹாலஜனில் ஒரு லைட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது இந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான்.
இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் ஒரு முக்கியமான சேஞ்சை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த பேட்டரி பேக் வந்து நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி 25 கிலோவாட் ஹவர் 35 கிலோவாட் ஹவர் 2 பேட்டரி பேக் உங்களுக்கு கிடச்சிட்டு இருந்தது. இப்போ அது அப்படியே ஒரு 5 கிலோவாட் ஹவராக வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 30 கிலோவாட் ஹவர்லையும் 40 கிலோவாட் ஹவர்லையும் உங்களுக்கு 2 பேட்டரியாக கிடைக்கும். அப்போ இதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 40 கிலோவாட் ஹவர் ஏஆர்ஐ சொல்கிறது ஒரு 461 கிலோமீட்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கலாக ஒரு 350 to 360 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட்டாக இந்த டிரைவை முடிக்கும் போது ஒரு எக்ஸாக்ட் ரிசல்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 9.69 லேக்ஸ் எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 12.5 லேக்ஸுக்கு உள்ளேயே வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இதோட டாப் அண்டே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு முன்னாடி விட ஒரு 2 லேக்ஸ் வந்து இதோட பட்ஜெட் உங்களுக்கு கம்மியாயிருக்கும். எம்ஜியில் இந்த பாஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா மோஸ்ட்லி எல்லா பிராண்டும் அதை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் டாட்டாலையும் இந்த பஞ்சுக்கு பாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமும் கொண்டு வந்திருக்காங்க. பேட்ரி அஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அந்த ஸ்கீமில் போகும்போது உங்களுக்கு லைஃப் டைம் இந்த பேட்டரிக்கு வந்து வாரண்டி அப்படிங்கிற விஷயம் கிடைக்கிது. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த 40 கிலோவாட் ஹவர் பேட்டரி இருக்கிற வேரியன்ட்ஸ் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ நீங்கள் இந்த பேஸுங்கிற ஸ்கீமுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 6.49 லேக்ஸ் வந்து நீங்கள் காருக்குரிய காஸ்ட்டும், அது போக ஒரு கிலோமீட்டருக்கு 2.6 ருபீஸ் வந்து நீங்கள் ஒரு ரெண்டலாகவும் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் இந்த பாஸ் அப்படிங்கிற ஸ்கீமில். இல்லை நீங்கள் ஃபுல்லாமே வந்து காஸ்ட் பே பண்ணி இந்த பேஸ் வேரியண்ட் ஒரு 9.69 எடுக்கிறீங்க அப்படின்னா ரன்னிங் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிலோமீட்டருக்கு 1 ருபி வந்து நீங்கள் வீட்டில் சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு செலவாகும். ஸோ உள்ளே வந்ததுக்கு இன்க்ரெஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக ஈஸி இன்க்ரெஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். சீட்டுமே வந்து ஓரளவுக்கு நல்லா ஹைட்டாக இருக்குது. ஈவி அப்படிங்கிற இம்பேக்ட் வந்து சுத்தமாக இல்லை. இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம டாடா பஞ்ச் ஈவியில் நம்ம அதை பற்றி நிறையா பேசியிருக்கிறோம். ஃப்ளோர் வந்து ரொம்ப ஹைட்டாக இல்லை. active.ev அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்கிடெக்சரில் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பார்ன் எலக்ட்ரிக் அப்படின்னு கூட சொல்ல முடியும். அப்போ ப்ராப்பராக பேட்ரிக்கு அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ண ஒரு ஃப்ளோர் தான் இது. பெருசாக நம்ம கால் மேலே இருக்கிற ஒரு ஃபீலில் ஐஸ் இன்ஜின் இருக்கிற அதே வேரியண்ட்டுக்குள்ளே உள்ளே வந்த அந்த கம்ஃபர்ட் வந்து நமக்கு கிடைக்கிது. நல்ல ஒரு அண்டத்தை வந்து எனக்கு இருக்குது. என்னோடய சைஸுக்கு இந்த சீட் வந்து என்னை நல்லாவே அக்காமடேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கெட் ப்ரொஃபைலில் கொடுத்துருக்காங்க. இதில் வென்டிலேட்டட் சீட்ஸும் நமக்கு இருக்குது. அதுவும் ஏற்கனவே இருந்த விஷயந்தான். ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிளாக நமக்கு கிடைக்கிது. நல்லா நம்மளோட ஹைட்டுக்கு அது பர்ஃபெக்டாக உங்களை அக்காமடேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தோன்னா டைட்டான ஹெட்ரூம் தான். நான் வந்து ஒரு 5'8", பட் சீட் வந்து கொஞ்சம் ஹைட்டில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் இன்கேஸ் 6ஓ இல்லை 6'2ஓ இருக்கீங்க அப்படின்னா சீட்டை வந்து நல்லா லோ பண்ணிக்கணும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் லோவில் இருக்கிறோம். இப்போ நீங்கள் ஹெட்ரூம் வந்து நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ ஹெட்ரூம் வந்து இருக்குது. அப்போ ஒரு 6 ஃபீட் வரைக்கும் உங்களால் அக்காமடேட் பண்ண முடியும். இதில் ஸ்டேரிங் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதில் அட்ஜஸ்டபிளில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. டெலஸ்கோப்பிக் வந்து உங்களுக்கு கொடுக்கல. அப்போ முன்னாடி பின்னாடி வந்து அது போகலை. ஒன்லி அப் அண்ட் டவுன் மட்டும் உங்களால் பண்ண முடியுது. இப்போ நீங்கள் இந்த ரிவர்ஸோட குவாலிட்டி மட்டும் நீங்கள் பாருங்கள். நான் முடிஞ்சால் ஒரு மாண்டேஜ் எடுத்து போடுறேன். வெயிலில் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரில. வித் அடாப்டிவாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 3Dலையும் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. இன்ஃபேக்ட் நீங்கள் இதை வந்து ஐ திங்க் இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 360 டிகிரி வியூலையும் நமக்கு இதே கிடைக்கும். ஆங்கிளை நீங்கள் எவ்ரி சைட்லேயும் நீங்கள் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். செம்ம கிளாரிட்டியாக இருக்குது. இது எக்ஸிஸ்டிங்கில் பஞ்ச் ஈவியில் இருந்த விஷயந்தான். அந்த பஞ்ச் ஈவியில் வந்ததுக்கப்புறம் தான் அதை நெக்ஸான்லேயும் மாற்றினாங்க, நெக்ஸான் ஈவிலையும் மாற்றினாங்க. எல்லா இதுலேயுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆச்சு. அதனால் வேறு லெவலில் அது வந்து டெஃபினட்டாக அதை குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதே மாதிரி டச் சென்சிட்டிவ் எல்லாமே வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் இதில் பக் வந்து இருக்குது. நாங்கள் இனிஷியலாக காரை ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் எடுத்துகிட்டு வரும்போது எந்த டிஸ்பிளேயுமே வரலை. கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணும்போது தான் நமக்கு அந்த டிஸ்பிளே வந்து வந்தது. அதெல்லாம் கொஞ்சம் டாட்டா வந்து டேக் கேர் பண்ணணும். இங்கேயுமே வந்து ஒரு 10 இன்ச்சில் ஒரு கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டலில் நல்ல பிரைட்டாக சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டேரிங் வந்து யூஸ்வலாக டாட்டாவில் இருக்கிற அந்த 2 ஸ்போக் டிஜிட்டல் ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா இந்த லோகோ வந்து டிஜிட்டலாக லைட்டாக தான் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும். இன்ஃபேக்ட் இதில் இருக்கிற அத்தனையுமே வந்து லைட்டாக தான் உங்களுக்கு க்ளோ ஆகுது. நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் ஃப்ரண்ட் மாதிரியே ரியரும் 90 டிகிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஒரு ஈஸி இன்க்ரெஸ் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். உள்ளே வந்தோம் அப்படின்னா எஸ், வாவ்,
ரியர் சீட்டோட கம்ஃபர்ட்டு, அந்த சீட்டிங் கம்ஃபர்ட்டு வேற லெவலில் இருக்குது. இந்த சீட்டே நல்ல ஒரு குஷனு, நம்மளை நல்லா உள்ளே வாங்கி வச்சுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நல்லபடி ஒரு ஸ்லோப்பாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால அண்டத்தை வந்து நீங்கள் பாருங்கள், வேற லெவலில் ஒரு அண்டத்தை வந்து நமக்கு இதில் இருக்குது. நம்ம ஒரு ஈவிக்குள்ளே உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக இல்லை. இது நம்ம அந்த பஞ்ச் ஈவி நம்ம லான்ச் ஆனப்பே நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய யூனிக்னஸ்ஸு இந்த பர்டிகுலர் காரில். அதனால் இது ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேமிலி காராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஈவிக்குரிய டிஸ்அட்வான்டேஜ் இதில் இல்லாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். நல்லா நம்மளால் உள்ளே டக் பண்ணிக்க முடியுது. நம்ம கால் உள்ளே நான் ஷூ போட்டு உள்ளே விடுற அளவுக்கு நல்ல ஒரு கேப் இருக்குது. நீ ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீ ஸ்பேஸு. இது என்னோட டிரைவிங் பொசிஷனில் தான் இருக்குது. நான் ஒரு 5'8". ஹெட்ரூம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஹெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. 6 வரைக்கும் மேனேஜ் பண்ணி கண்டிப்பாக உட்காரலாம். எனக்கு ரொம்ப இந்த சீட் கம்ஃபர்ட் வந்து பிடிச்சிருக்கு. இந்த ஒரு சின்ன ஒரு பக்கெட்டோட ப்ரொஃபைலும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிளில் கிடைக்கிது, விச் இஸ் வெரி குட். அதே மாதிரியே இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட்டு, ஐ திங்க் இதை எடுத்து விடணும். எஸ், ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. அதில் கப் ஹோல்டர் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. நல்ல ஒய்டராக இருக்குது, கரெக்டான பொசிஷனில் நிற்கிது. 2 பேர் கம்ஃபர்டபுளாக நீங்கள் கையை வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஒய்டு, நல்ல ஒரு குஷனுமே வந்து உங்களுக்கு அதில் இருக்குது. அப்போ 4 பேர் போனீங்க அப்படின்னா நல்ல கம்ஃபர்டபுளாக நீங்கள் போகலாம். நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு ஃபீலில் போகலாம். இங்கேயும் நமக்கு ரைட் சைடில் டோரில் ஒரு ஆம்ரெஸ்டோட ப்ரொஃபைல் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. வாவ், வேறு லெவலில் இருக்குது. இப்போ இந்த ஏசியோட த்ரோ இதில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற ரியரில் இருக்கிற ஏசி வெண்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு காஸ்ட் கட்டிங் தான். அவங்க ஓப்பனாகவே அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. பட் டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ் பண்ணி குயிக்காக இந்த கேபினை ஃபில் பண்ணுற மாதிரி இந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து டியூன் ஆகிருக்குது. அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்குன்றாங்க. அஃப்கோர்ஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இங்கே வரைக்கும் எனக்கு அந்த த்ரோ, இன்ஃபேக்ட் ஃபேன் பார்த்தீங்க அப்படின்னா 1ல் தான் இருக்குது. அதுக்கே எனக்கு ஒரு நல்ல த்ரோ வந்து இங்கே வரைக்கும் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு 3.8 மீட்டர் தான். இதில் ரியர் ஏசி வெண்ட் கம்பல்சரி அப்படிங்கிறது தேவையில்லை. அது ஒரு தேவையான ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு லெவலில் இந்த ஏசியோட இது வந்து இருக்குது. பட் இந்த மாதிரி காஸ்ட் கட்டிங்லாம் பண்ணதுனால நமக்கு ஒரு 2 லட்ச ரூபா இந்த காரோட பட்ஜெட்டே வந்து ரெடியூஸ் ஆகிருக்குங்கிறது விச் இஸ் வெல்கமிங் தான். இங்கே கீழே வந்து ஃப்ளோரு ஃபுல் ஃப்ளாட்டாக இருக்குது. நான் நடுவில் வந்து உட்காந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. வாவ். ஸோ இங்கே நடுவுலையுமே நல்ல ஒரு குஷனு, அந்த ஒரு பெருசாக அந்த ஹம்ப் இருக்கிற ஒரு ஃபீல் இல்லை. நீங்கள் காலை வந்து இப்படி வச்சுக்க முடியுது. அண்டத்தை வந்து கொஞ்சம் வீக்கு தான். அப்போ என்ன மாதிரி ஒரு வெல் பில்ட் அடல்ட்டு 3 பேர் இதில் உட்காந்து போக முடியும்னா கண்டிப்பாக கஷ்டம். ஆனால் ஒரு லீனாக இருக்கிற 2 பேர் ஒரு நல்ல வெல் பில்ட் அடல்ட் போனால் கூட மேனேஜ் பண்ணி ஒரு 100 கிலோமீட்டர் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். அதர்வைஸ் 4 அடல்ட்டு லக்ஸூரியாக நீங்கள் கண்டிப்பாக ட்ராவல் பண்ண முடியும். டிரைவ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் மார்னிங்லேயே இப்போ நான் இதை ஷூட் பண்ணுறேன். காரை எடுக்கும் போது எங்களுக்கு என்ன ரேஞ்ச் இருந்தது, இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம சுற்ற போகிறோம். சுற்றி முடிச்சதுக்கப்புறம் எத்தனை கிலோமீட்டரில் நமக்கு எவ்வளோ ரேஞ்ச் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கிளியராக ட்ராக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னதுங்கிறத நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது நம்ம முன்னாடி வந்து நீங்கள் பார்க்குறீங்க வெஹிக்கிளில் 100% இப்போ ரேஞ்ச் வந்து இருக்குது. 316 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் அப்படின்னு காமிக்குது. சிட்டி மோடில் இருக்குது. இப்போ இது நான் ஈக்கோ மோடில் மாற்றுறேன். 332 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்குது. இது ஸ்போர்ட்ஸ் போட்டோம் அப்படின்னா 300 கிலோமீட்டர்ஸ் வந்து காமிக்குது. அப்போது ஈக்கோக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஓடோமீட்டரோட ரீடிங் வந்து பார்த்துக்கோங்க. 706 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம இந்த ட்ரிப்பை முடிக்கும் போது என்ன ரேஞ்ச் கிடைச்சது அப்படிங்கிறதையும் நம்ம ட்ராக் பண்ணலாம். அந்த ஈவிக்கே உரித்தான அப்படி ஒரு லான்ச் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்படி ஒரு நல்ல ஒரு புல் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். சிட்டி மோட்லேயே ஸ்போர்ட்ஸ்லலாம் போட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பயங்கரமான ஒரு பவர் வந்து டெலிவரி பண்ணோம். ஸோ இருந்தால் கூட இதோட டார்க் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த 191லேருந்து 156 டிராஸ்டிக்காக வந்து உங்களுக்கு டவுன் பண்ணியிருக்காங்க. அது ரீசன் வந்து மேபி இதோட ரேஞ்ச் வந்து பெட்டராக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். இப்போ ஒவ்வொரு கம்ஃபர்ட்டாக நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு NVH ரோட் நாய்ஸு சுத்தமாக வந்து உள்ளே இல்லை. டயர் நாய்ஸுமே வந்து செம்ம சைலண்ட்டாக இருக்குது. அப்போலோ டயர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. EV வெர்ஷன் ஆஃப் டயர் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பெருசாக நமக்கு ரோட் நாய்ஸ் உள்ளே இல்லை. வின் நாய்ஸும் நமக்கு இல்லை. ஆம்பியன்ஸுமே வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக ஈவினா ஒரு மாதிரி வான ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, அது எதுவுமே இல்லை. இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, யூஸ்வலாக ஈவியில்
ஒரு மாதிரியா தலை சுற்றுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு காஸ்ட்ரோஃபோபிக்காக ஒரு மாதிரியான ட்ரௌசினஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் இந்த பஞ்ச் ஈவியில் அது சுத்தமாக இல்லை. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஐஸ் இன்ஜின் ஓட்டின மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் பர்ஃபெக்டான ஒரு சைலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த கார் உங்களுக்கு டெலிவரி பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஸ்டேரிங்கு. சிட்டிக்குள்ளே நல்ல சாஃப்டாக இருக்குது. நீங்கள் கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் ஒரு 40 கிலோமீட்டர் பில்ட் ஆனாவே பயங்கரமாக ஹார்டாகிடுது. இன்ஃபேக்ட் நீங்கள் ஹைவேல இப்போ நான் வந்து ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் நான் போயிட்டுருக்கிறேன். அப்படி ஒரு ஸ்டிஃபாக இருக்குது. இவ்வளோ ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம சிங்கிள் ஹேண்டில் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2 கையை வச்சு தான் நீங்கள் ஓட்டியே ஆகணும். அந்த அளவுக்கு ஹார்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். தோ ஹைவேல ஸ்டெபிலிட்டி தேவை இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்காக இவ்வளோ ஸ்டிஃப் வந்து தேவையில்லை. அதை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு பிரேக்கிங்கு. இதுக்கு முன்னாடி வந்து 4 வீல் டிஸ்க் வந்து உங்களுக்கு இருந்தது. இப்போது ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியரில் அதை ட்ரம் பிரேக்காக மாற்றிருக்காங்க. அது நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு காஸ்ட் கட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓவரால் காரோட காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக ஒரு 2 லட்ச ரூபா வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பிரேக்கிங் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஸ்பாஞ்சியாக தான் இருக்குது. எனக்கு தெரியல இந்த பர்டிகுலர் காரில் அப்படி இருக்கா அப்படின்னு. பட் நான் ஓட்டின இந்த காரில் கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்படி ஸ்லோவாக தான் வந்து அது ரிலீஸ் ஆகுது. அதனால் பிரேக்கிங் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ண முடியும். அடுத்தது சஸ்பென்ஷன் வேறு லெவலுங்க. சிட்டிக்குள்ளே அப்படி ஒரு சஸ்பென்ஷன் வந்து இருக்குது. நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணுது. நீங்கள் ஒரு சின்ன சின்ன மேடு பள்ளதெல்லாம் ஏறி இறங்கும் போது அதை கிராஸ் பண்ணுற ஃபீலே இல்லை. அவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஹைவேல ஹை ஸ்பீடில் ஒரு சின்ன சின்ன வேவியாலாம் இருக்குது அப்படின்னா அதை அப்படி தூக்கி போடுற மாதிரியான ஒரு சின்ன ஃபீல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். பட் ஓவரால் இந்த சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அல்டிமேட்டாக வந்து இந்த சஸ்பென்ஷனோட டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் பஞ்ச் ஈவிலே நம்ம பார்த்துருந்தோம். அதே அப்படியே வந்து இங்கேயும் வந்து ரீட்டன் ஆகிருக்கு. உங்களோட கம்ஃபர்ட்டை அப்படி பார்த்துக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த பேடல் ஷிஃப்டர் மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அது எதுக்காக அப்படின்னா ரீஜன் மோடை சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படிங்கிறது ஈவிஸில் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துட்டிங்கன்னா இப்போ L2ல் இருக்குது. அப்படியே ஸ்மூத்தாக ஸ்பீட் வந்து அப்படியே டவுன் ஆகுது பார்த்தீங்களா? அப்படி பண்ணும்போது கொஞ்சம் பேட்டரி வந்து சார்ஜும் ஆகும். இது L3 தான் வந்து மேக்ஸிமம். ஸோ L3 நம்ம போகும்போது அது ரொம்பவே அக்ரெசிவாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட அப்படி நின்ற மாதிரி ஆகிடுது. அப்போது ஒரு சிங்கிள் பெடல் மோடில் கூட நீங்கள் ட்ரைவ் பண்ண முடியும். டிராஃபிக்கில் பிரேக்கை யூஸ் பண்ணணுன்னே தேவை கிடையாது. அந்த அளவுக்கு அந்த ரீஜெனரேட்டிவ் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. இப்போ ஓவராலாக டிரைவபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலு ஈவன் ஹைவேக்கும் சரி சிட்டிக்கும் வந்து இது டெலிவரி பண்ணுது. அப்போ நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு காராக இதை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ஃபஸ்ட்டு காராக கூட நீங்கள் யோசிக்கலாம். இந்த வீடியோவோட எண்டில் இப்போ நாங்கள் காலையிலேருந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்குறோம். எவ்வளோ எனக்கு ரேஞ்ச் கிடைச்சது அப்படின்னு கூட உங்களுக்கு கூட நான் கால்குலேட் பண்ணி சொல்லுவேன் இந்த வீடியோட எண்டில். அப்போது இதுவே ஃபஸ்ட்டு காராக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா இது சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இது ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த காரு. ஒன்லி திங் இது ஒரு ஈவி அப்படிங்கிறது தான் வந்து இது ஒரு சின்ன நெருடல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ட்ரிப்பை வந்து முடிச்சிருக்கிறோம். எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன், எவ்வளோ ரேஞ்ச் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கால்குலேட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இங்கே வாங்க. இங்கே கிளஸ்டரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு கிளஸ்டர் ஓடோமீட்டரில் காமிக்கிறது 780 கிலோமீட்டர்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு காமிக்குது. நான் மார்னிங் கிளம்பும் போது 704 இருந்தது. அப்போ ஒரு 76 கிலோமீட்டர்ஸ் நான் ஓட்டியிருக்கிறேன். 100% நான் எடுத்தேன். இப்போ 65% வந்து காமிக்குது. அப்படின்னா ஒரு 35% வந்து நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம் இந்த 76 அப்படிங்கிற அந்த கிலோமீட்டர்ஸை ரன் பண்ணுறதுக்கு. இப்போ ரேஞ்சு இன்னும் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 167 வந்து காமிக்குது. ஹோப் இந்த வீடியோ இந்த நியூ டாடா பஞ்ச் ஈவியோட கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு வேல்யூவாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல ஒரு கம்ஃபர்ட்டு, நல்ல ஒரு ரேஞ்ச் கொடுக்குற ஒரு ஈவி காரு பட்ஜெட்டில் ஒரு ஐஸ் இன்ஜினுக்கு ஈக்குவலான ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஈவி அப்படிங்கிறது
டாடா வந்து முயற்சி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து நீங்க சொல்லுங்க. மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோல உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.